முதல்ல ஒரு படத்துக்கு வாய்ப்பு தேடி போகும்போது, வரணும்னு ஒரு படத்துக்கு வாய்ப்பு தேடி போகும்போது, அப்போது அவர் ராஜு சாரோட கோ டைரக்டர் பிரேம் சாருக்கு அதான் ஃபஸ்ட்டு படம் கேமராமேனாக 96 பிரேமுக்கு. நுங்கம்பாக்கத்தில் தான் ஆஃபீஸ் இருந்தது, ராஜு சாரோட ஆஃபீஸ். அவர் சாஃப்ட்வேர் கம்பெனி. நான் போய் என் ஃபோட்டோ வந்து பூபதினு ஒரு மேனேஜர் இருக்கார், அவருக்கு கொடுத்துருந்தாரு. அதை பார்த்து என்னை கூப்பிட்டாங்க. போனோடனே எனக்கு வந்து சீனை சொல்கிறேன், டயலாக் எழுதிட்டு நடிங்கன்னாங்க. ஸோ முதல்ல அங்கே டயலாக் எழுதும்போது தான் தெரியும் எனக்கும் டயலாக் எழுத வரும்னு. ஸோ நானே போய் என்னோடய சீனுக்கு டயலாக் எழுதிட்டு, அதுக்கப்புறம் கீழே போய் ஜெல்லு வாங்கிட்டு வந்து தள்ளி தேய்ச்சிக்கிட்டு, அப்புறம் நானே சீன் எழுதுனதுனால எனக்கு வந்து எனக்கு ஃப்ளோ இருந்தது, மாடுலேஷன் இருந்தது. இப்போ வேற ஒருத்தர் எழுதின சீனை நடிக்கும்போது நமக்கு அதுக்கு அந்த என்ன நினச்சி எழுதியிருப்பாங்க, எங்கே பாஸ் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு அதை ரெடி ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஸோ அந்த சீன் வந்து நானே எழுதுனதுனால என்னால் அதோட ஈஸியாக பேச முடிஞ்சது, மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்படி வச்சு என்னை எடுத்தார். அப்புறம் வந்து வேற ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருந்தாலும் எனக்கு அவருக்கு எந்த அறிமுகமும் இல்லாமல் இருந்தாலும் இந்த பையன் நல்லா நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி எனக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தது ஆறுமுகம் தான். ஸோ அதனால் காலத்துக்கும் அது ஏன்னா ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற ஏதாவது டிகிரினா வந்து வெளியே படித்து சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். ஆனால் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பணும், நமக்கு நாமே கொடுத்துக்கிற சர்டிஃபிகேட் நினைக்கிறேன். நம்மக்கிட்ட அது வந்திருக்கா இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. அதுக்கான சந்தர்ப்பத்தை யாராவது ஒருத்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும், ஓகே நம்மளால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த திரு ஆறுமுகத்துக்கு எப்பயுமே நன்றி. அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படம் பண்ணும்போதும் நான் ஆப்ஷனில் இல்லை, சரி விஜய் வேணாம் அப்படின்னு தான் இருந்தாங்க. இதுவும் எனக்கு பிரேம் சார் சொல்லி தான் தெரியும். ஆறு தான் வந்து உனக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணார். விஜயை பார்த்துட்டு ஆடிஷன் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் பண்ணுங்கள், பார்க்காம ரிஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னது ஆறு தான் எனக்கு பிரேம் சார் சொல்லி தான் தெரியும். ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அதனால் நம்ம நல்லா இருக்கும்போது வர உதவிகள் வேறு, நம்மளே யாருக்கும் தெரியாமல் நமக்கே தெரியாத காலகட்டத்தில் நம்ம மேலே யாரோ ஒருத்தர் வைக்கிற நம்பிக்கை தான் அந்த அந்த ஒரு இருண்ட வீட்டில் ஏற்றுற அகல் விளக்கு. அந்த விளக்கை முதல்ல ஏற்றி தொடங்குனது அவர் தான். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி.